அந்த ஆளை காப்பாற்றிட்டு இருந்தது இந்த பொண்ணு தான், ரைட்டா? இப்போ இந்த பொண்ணு அந்த 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 ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த அண்ணன் தங்கச்சிலாம் வேண்டாம் சொல்லி தனியாக வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆளை எல்லாம் பிடிச்சி காமெடி நாக்கி குத்த போகிறாங்க. வாங்கிட்டோம். செம்ம கடுப்புலையும் கான்லேயும் தான் அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. அப்போது அந்த சான்ஸ் கிடைக்கும்போது அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷனாக எழும்போது அப்போது வினோத் சொல்லவும் அப்போ வந்து திவாகர் வந்து இப்படிலாம் பேசாத அப்படிலாம் பேசாதன் போது சுபிக்ஷா அது என்னது மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இந்த சொல்லி விடுவார். அந்த மாதிரி ஒரு மாதிரி சொன்னார். அவர் மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இவர் வந்து அங்கே வந்துட்டு அந்த ஃப்ளர்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சொன்னார். அப்போ அதை கேட்டோன்னே இந்த ஆளுக்கும் வந்துச்சு. அப்போ சுபிக்ஷா அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு பேர் இதெல்லாம் வெளில நடக்குது. உள்ளே உட்காந்து ரெண்டு ஒன்றுமே தெரியாமல் ஒன்று பேசிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த விக்கல் சீக்கிரமும் இந்த சுபிக்ஷாவுக்குள்ளே நிறையும். ஏன்னா சுபிக்ஷா அம்மாவுக்கு ஒரு கில்ட் வருதாமா. என்ன கில்ட்டுனா பார்வை ஏமாத்தனத்துக்கு கில்ட்டு வரலையாமா. இப்போ அந்த காயின்ஸ் கொடுத்ததுல வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு இவங்க 2 கொடுக்கலாம்னு நினைச்சாங்களாமா. ஆனால் 2 கொடுத்தா கம்மியாயிருன்றதுனால ஒன்று தான் கொடுத்துருக்கா. அது எனக்கு கில்ட்டாக இருக்குன்னா இது கேம் தான், அது என்ன பண்ண முடியும், அப்படிலாம் யோசிச்சா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விக்கல் சீக்கிரம் சமாதானம் சொல்றாரு. எத்திக்ஸ் ராஜா சமாதானம் சொல்றாரு. நானும் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கேமில் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். ஆனால் ஒரு வகையில் அது எனக்கு ஹாப்பி தான் நீ வின் பண்ணது அப்படின்னும் போது ஒத்துக்கிறீங்களா பச்சையாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு. அப்புறம் எப்படி நீங்கள் நியூட்ரலாக இருக்க முடியும்? அப்போ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவர் தான் அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பர்மிஷன் கல்லவி பார்வைக்கிட்ட கேட்பாரு எல்லாம் பண்ணுவார்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணீங்க, சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சிங்க, நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்கினீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணீங்கல்ல. உங்களுக்கு தேவையானது பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு 3 நாளாக அடின்னு வாங்கி அந்த ப்ரெஷரை தாங்கிச்சு எவ்வளோ நெகட்டிவிட்டி பார்த்துச்சு. அந்த சபரி கிட்ட கனி கிட்ட அந்த எஃப்ஜே கிட்ட எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த திவாகர் கிட்ட அந்த ப்ரெஷரை சமாளித்து எவ்வளோ பண்ணிச்சு அந்த பொண்ணு. அப்போது நியாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என்னமா இருந்தாலும் பேசணும் செஞ்சு அந்த டீலுக்காகவாது நீ ஃபேராக இருக்கணும். இது உன் இஷ்டம், ஆனால் எனக்கு மனசில் தோணதை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ண உன் இஷ்டம், அதெல்லாம் யோசிச்சுக்காத, விட்டுட்டு ஃப்ரீயாக விடு, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணு உங்களோட வின்னிங்கன்னு சொல்கிறீங்களே. அப்போ வெளியில் கமருதினோ வினோத்தோ சொல்கிறாங்க இது பேசலாம், விக்கல் சீக்கிரம் கிட்ட வச்சு பேசலாம் வெளில வந்து பாரு கேட்குறாங்க நியாயமா இது இப்படி பண்ண சரியானா பாரு எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாரு, நான் பார்த்து பேசுகிறேன். ஏன்டா இப்போ தான்டா அவகிட்ட பேசிட்டு வந்தேன் சுபிக்ஷா கிட்ட, அவள் சொன்னது இங்கே எட்டுன்னு வந்து சொல்லு, இல்லை என்னால் முடியல அது அவங்க இஷ்டம்னு சொல்லு, அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன சப்பா கட்டுறேன். எனக்கு புரியல. இதான் நீ நியூட்ரலாக இருக்கிற லட்சணமா? எல்லாம் ஏன்டா இப்படி கேம் ஆடுறீங்க? கேம்ன்ற பேரில் கேம் ஆடவே தெரியாது, இல்லைன்னா கேம் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். நீங்கள் பச்சையாக கேம் ஆடுறீங்களேடா தெளிவாக பச்சை துரோகம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஏன்டா வந்துட்டு நான் 2 நாள் டைம் கொடுத்து ஒரு வேளை அந்த பொண்ணு நாமினேஷன்ல இருந்தால் சனிக்கிழமை வெளில போன அப்புறம் நீ டைம் வாங்கிட்டு அந்த பொண்ணு உள்ளே கூப்பிட்டு வந்துருவியா? நல்ல வேலை அந்த பொண்ணு நாமினேஷனில் இல்லை. எப்படியும் அடுத்த வாரம் குத்த போகிறானுங்க, குத்துன்னு குத்த போகிறானுங்க. ஜெயிலுக்கு போகிற டாஸ்க்லையும் ஒஸ்ட்லையும் குத்த போகிறானுங்க, நாமினேஷன்லேயும் குத்த போகிறானுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பேசின டீலுக்காவது ஒன்று ஃப்ரீயாக இருக்கணும்னா அந்த பொண்ணு பிச்சை எடுக்காத குறையா தான் நாமினேஷன் கேட்டுச்சு. அப்புறம் அந்த விக்கல் சீக்கிரம் சொல்கிறேன், நான் இப்போ 2 நாள் பேசுகிறேன், அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், நீ டென்ஷன் ஆகாத பாரு, பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். எனக்கு வேணாம், இதுக்கு மேலே யாரும் எனக்காக கேட்க வேணாம், யாரும் எனக்கு பிச்சை போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுது. இதில் இன்னொரு தில்லால் அங்கே திருட்டுத்தனம் பண்ணுற கும்பல் ஒன்று இருக்குல்ல, அங்கே அந்த சாப்பாடில் போடுறது, சாப்பாடை ஒழிச்சு வைக்கிறது, கேண்டீஸை ஒழிச்சு வைக்கிறது ஒரு கும்பல் இருக்குல்ல. அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த சபரி வந்து அந்த 1 hourல காட்டுறாங்களே, என்ன காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து 6 பாட்டில் கொடு, 6 பாட்டில் எங்க மிச்ச பாட்டில் எங்கன்னு கேட்டு கத்தினே இருக்கானே ஒருத்தன், அவன் சகுனி. அவன் என்ன பண்றான், அவ்வளோ கத்துறான்ல, அப்பயே சொல்லுது இல்லை பாரு, உங்களதுல போய் உங்க டீம் கிட்டே கேளுங்க, உங்க டீம் ஆளுங்க தான் திருடிட்டு போயிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் கொடுத்த அந்த பாட்டிலேயே அந்த கியூசி முடிஞ்சோடனே திருப்பி அதே எடுத்து ரிட்டர்ன் கொடுத்து அதே மாத்திக்கிறாங்களாமா. அந்த மாதிரி உள்ள தில்லாலங்கடி நடக்கு. 2-3 வாட்டி துஷார் எடுத்து கொடுத்து கலை உள்ள திருட்டுத்தனமா போறது, பாத்ரூம்ல ஒழிச்சு வைக்கிறது, அப்புறம் நைட்ல கூட கனி கூட எங்க பெட்ல இருந்து ஒழிச்சு வச்சதெல்லாம் லைவ்ல காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அப்பயே சொல்லுது, உங்க குரூப்ல தான் யாராவது திருடிட்டு போயிருக்காங்க, போய் பாருங்க, அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமாங்க அதே மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் லைவ்ல காட்டினா அவன் துஷார் கொடுத்து கலை எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சு திருப்பி அதே தாங்க அவன் சபரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இது எல்லாமே அந்த கனியோட பிளானிங்க. கேவலமா இல்லடா உங்களுக்கு? பாமியே நீங்களே வைப்பீங்க, நீங்களே எடுப்பீங்கன்ற மாதிரி நீங்களே ஒழிச்சும் வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா சண்டையும் போடுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் டாக்ஸிக்கா தெரியலையா? டீம் இதெல்லாம் எதுவுமே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு என்னதான் சிரிச்சுட்டு மேனேஜ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த அடியாட அடிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு, மெயினாக இந்த விஷயம் பேசணும்னு ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க. இப்போ இது பேசுகிறேன். அந்த துஷாரும் கமருதீனும் அந்த வெசல்ஸ் சண்டை, அது ஒன்றுமே இல்லை, சப்பா சண்டை. அவன் வந்து சாமான் தேக்கரில் இருக்கான். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அரோராக்காக வந்த சண்டை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிற கதை, அந்த ட்ரையாங்கிள்